Next problem, if the sum of the first n terms of an AP is 4n minus n square, what is the first term, that is S1? What is the sum of first two terms, that is S2? What is the second term, that is A2? Similarly, find the A3, A10 and AN. இப்போ solution first S1 என்னன்னு S1 எப்படி S1 என்னன்னு கேட்டிருக்காங்க, S2, அதுக்கப்புறம் A2, A3, A10, அடுத்து AN கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா ரீமார்க்கில் நான் கொடுத்துருக்கேன். SN ஈக்குவல் டு AN ஈக்குவல் டு SN மைனஸ் SN மைனஸ் 1. nth term equal to sum of the first n terms minus sum of the first n minus 1 terms. இந்த இது ரீமார்க்கில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம S1 கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு SN கொடுத்துருக்காங்க இல்லையா, SN ஈக்குவல் டு 4n மைனஸ் n ஸ்கொயர் கொடுத்துருக்காங்களா. அப்போ இதில் n ஈக்குவல் டு 1ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், S1 ஈக்குவல் டு 4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. அப்போ S1 கிடச்சாச்சு. அப்போ S1 ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டூ டேர்ம்ஸ், அப்போனா S2. அப்போ n ஈக்குவல் டு 2 போட்டு S2 கண்டுபிடிக்கலாம். S2 ஈக்குவல் டு 8 மைனஸ் 2 ஸ்கொயர் 4. அப்போ 4. அப்போ S2 ஈக்குவல் டு 4. அப்போ S1 கண்டுபிடிச்சாச்சு, S2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் த செகண்ட் டேர்ம், அப்போது A2 ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா, AN ஈக்குவல் டு SN மைனஸ் SN மைனஸ் 1. அப்போ S2 மைனஸ் S1 தட் இஸ் ஈக்குவல் டு S2 ஈக்குவல் டு 4, இது வந்து 3. அப்போ 4 மைனஸ் 3 ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, தேர்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. அப்போ A3 ஈக்குவல் டு S3 மைனஸ் S2. அப்போ நமக்கு S3 வேணுமா, அப்போ n ஈக்குவல் டு 3 போடலாம். போட்டோம் அப்படின்னா என்ன வரும், S3 ஈக்குவல் டு 4 இன்ட்டு 3 12, 12 மைனஸ் 9 3 ஸ்கொயர். அப்போ நமக்கு 3 வரும். அப்போ A3 ஈக்குவல் டு S3 ஈக்குவல் டு 3. S2 என்ன கிடச்சிருக்கு நமக்கு 4, தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. அப்போது A3 S1 கண்டுபிடிச்சாச்சு, S2 கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு A2 ஈக்குவல் டு 1, A3 ஈக்குவல் டு மைனஸ் 1, A2 அடுத்து A3. நெக்ஸ்ட்டு A10 வேணுமா, அப்போது A10 ஈக்குவல் டு S10 மைனஸ் S9. தட் இஸ் ஈக்குவல் டு இந்த இதில் தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், n ஈக்குவல் டு A10 ஈக்குவல் டு S10 மைனஸ் S9. அப்போது A10 வேணும், அதுக்கு முன்னால் நமக்கு S10 வேணும், S9 வேணும். அப்போ S10 ஈக்குவல் டு 40, n ஈக்குவல் டு 10 40 மைனஸ் 100 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 60. நெக்ஸ்ட் S9 வேணுமா, அப்போது 4 இன்ட்டு 9 36 மைனஸ் 81 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 45. அப்போது மைனஸ் 60 மைனஸ் ஆஃப் மைனஸ் 45, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இது மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் 45 ஈக்குவல் டு மைனஸ் 15. அப்போ A10 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ A10 ஈக்குவல் டு மைனஸ் 15. நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறது AN. அப்போது AN ஈக்குவல் டு என்ன, AN ஈக்குவல் டு SN மைனஸ் SN மைனஸ் 1. தட் இஸ் ஈக்குவல் டு SN ஈக்குவல் டு என்ன 4n மைனஸ் n ஸ்கொயர் மைனஸ் ஆஃப். இப்போ எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் n மைனஸ் 1 போட்டால் நமக்கு SN மைனஸ் கிடைக்கும். அப்போ 4 இன்ட்டு n மைனஸ் 1 மைனஸ் n மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 4n மைனஸ் n ஸ்கொயர் மைனஸ் 4n மைனஸ் 4. எங்கெல்லாம் ப்ராக்கெட் இருக்கோ அங்கே கரெக்டாக ப்ராக்கெட் போட்டால் தான் உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் எல்லாம் கன்ஃபியூஷன் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும். அப்போது மைனஸ் n ஸ்கொயர் மைனஸ் 2n ப்ளஸ் 1. அடுத்த ஸ்டெப்பில் 4n மைனஸ் n ஸ்கொயர் மைனஸ் ஆஃப், ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் உள்ளே கொண்டு போகலாம். 4n மைனஸ் 4
minus n square plus 2n minus 1. இப்போ இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிடலாம். 4n minus n square minus 4n plus 4 plus n square minus 2n plus 1. எதெல்லாம் கேன்சல் பண்ணணுமோ அதை கேன்சல் பண்ணிடலாம். 4n கேன்சல் ஆகிடும். மைனஸ் n ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்புறம் இந்த டேர்ம் மட்டும் இருக்கு இல்லையா? அப்போ மைனஸ் 2n ப்ளஸ் 5. இதுதான் நமக்கு an. அப்போது என்னென்ன கண்டுபிடிச்சாச்சு? S1 கண்டுபிடிச்சாச்சு, S2 கிடச்சிருச்சு, A2, A3, A10, அடுத்து an. Next problem. Find the sum of the first 40 positive integers divisible by 6. Solution. First 40 positive integers கேட்டிருக்காங்களா? அப்போ 6 table. 12, 6, 12, 18, 24, 30, 36 etc. up to 40 terms. அப்போ இதிலேருந்து எழுதிக்கலாமா? A equal to 6, D equal to இதிலே தெரியுது 6, N equal to 40. அப்போ நம்மளோட ஃபார்முலா Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into D. அப்போ 40 by 2 into 12 plus n equal to n minus 1. அப்போ 39 into 6. அப்போ இது 20 மாறுமா? அப்போ 20 into 12 plus 39 into 6. 234. That is equal to 20 into 246 equal to 0. Then நம்மளோட answer. Next problem. Find the sum of the first 15 multiples of 8. அப்போ solution 8, 16, 24 etc. up to 15 terms. அப்போ இங்கே A equal to 8, D equal to 8, N equal to 15. அப்போ Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into D equal to 15 by 2 into 2 into 8, 16 plus 14, n minus 1, 15 minus 1, 14 into 8. 15 by 2 into 16 plus 112. That is equal to 15 by 2 into 128. அப்போ 1ஆல போகும். 64 into 15. 960. Then நம்மளோட answer. Next, find the sum of the odd numbers between 0 and 50. 0க்கும் 50க்கும் இடையில உள்ள நம்பர்ஸ் இன்க்ளூடட் கிடையாது. 0 வராது, 50யும் இன்க்ளூடட் ஆகாது. அதுக்கு இடையில உள்ள நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ். அப்போ 1, 3, 5 எக்ஸெட்ரா அப் டு 49. அப்போ A equal to 1, D equal to 2. இதில் லாஸ்ட் டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்களா? அப்போ an equal to L equal to 49. இப்போது இதுலேருந்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, A கொடுத்துருக்காங்க, D கொடுத்துருக்காங்க, an கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு an equal to 1 plus n minus 1 into 2. ஏன்னா நமக்கு வந்து எது தெரியாது? n தெரியாது. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, எண்ணுக்கு பதிலாக லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி n கண்டுபிடிக்க போகிறோம். இந்த an இருக்கா? அப்போது 49 equal to 1 plus 2n minus 2, which implies 2n equal to 50, n equal to 25. அடுத்து Sn equal to n by 2 into
2a plus n minus 1 into d. அப்போ S25 equal to 25 by 2 into 2 into 1. A equal to 1 அப்போ 2 plus n equal to 25 அப்போ 24 into d2. அப்போ 25 by 2 into 2 plus 48. அப்போ 25 into 50 divided by 2. அப்போ 25 into 25 equal to 625. Then நம்மளோட answer. Next, a contract and construction job specifies a penalty for delay of completion beyond a certain date as follows. First day க்கு 200, second day க்கு 250 ஆகுது, third day க்கு 300, etc. அப்போ ஒவ்வொரு நாளுக்கும் 50 more than for the preceding day. How much money the contractor has to pay as penalty if he has delayed the work by 30 days. அப்போ up to 30 terms. அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு? நம்ம ஏபி எழுதிக்கலாம். 200, 250, 300, etc. up to 30 terms. அப்போ A equal to 200, D equal to 50, N equal to 30. அப்போ இதிலிருந்து Sn equal to n by 2 into 2a plus n minus 1 into d. That is equal to 30 by 2 into 2 into a 400 plus 29 into 50. அப்போ 15 into 400 plus 1450. That is equal to 15 into 1850. அப்போ 185 into 5 15 9 5 8 1 5 7. That is equal to 27750. Then நம்மளோட answer. Please share and subscribe my channel. Next part அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you.